உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 2 அதிகாரங்களை முடித்தோம். இந்த நீதிமொழிகளில் முதல் 9 அதிகாரங்கள் ஞானம் பற்றி பேசுகிறது. விசேஷமாக ஞானம் பற்றி முதல் 9 அதிகாரங்கள் பேசுகிறது. இப்பொழுது 2 அதிகாரங்களை முடித்தோம். 3வது அதிகாரத்துக்கு நாம் போவோமாக. முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் அர்த்தம் தெரியுதான்னு பாருங்கள். ஏதோ ஒன்று நீங்கள் கவனிக்கங்கிறதுக்காக நான் இதை வாசிக்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஏதாவது புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. என் மகனே, உங்களை மகனே மகளேன்னு தான் கூப்பிடுறாரு. தாசன், வேலைக்காரன் அப்படி சொல்லலை. அவருடைய குடும்பத்தில் நீங்கள் மகனாக மகளாக இருக்கிறீங்க. அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தும் தாழ்மையாக இருந்த நம்மை நோக்கி பார்த்து நம்மை அழைத்து அவரோட கூட வலது பார்சத்தில் உட்கார வைத்து கிறிஸ்துவோடு கூட நம்மை உடன் சுதந்திரராக்கி இருக்கிற அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை கொடுத்து அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்தஸ்தை நம்ம நினச்சி பார்த்து அப்போ தான் நம்ம அவரோட கூட சந்தோஷமாக அவரை கனம் பண்ணி நம்ம இருக்க முடியும். என் மகனே என்றார். 2, என் போதகத்தை மறவாதே. ஹீ கீப்ஸ் ஆன் டீச்சிங். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் போதிக்கப்படுகிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோரால் போதிக்கப்படுகிறோம். பிறகு ஸ்கூலில் ஆசிரியர்களாக போதிக்கப்படுகிறோம். அது பிறகு பார்த்திங்கனாக்க சில நல்ல ஆட்கள், நமக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால், நமக்கு நல்ல உண்மையாகவே நம்மிடத்தில் அன்பு பாராட்டுற பெரியவர்கள் உறவினர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லுகிற போதனையை நாம் கவனிப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தரே நம்மை போதித்து நடத்துகிறார். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன் இருதயம் என்னுடைய கட்டளைகளை எல்லாம் உள்ளே வைத்து காக்க கடவது. என்னுடைய போதகத்தை மறவாத, காத்துக்கொள். என்னுடைய வசனங்களை நான் விதைக்கிறேன் உன்னுடைய இருதயத்தில். அது ஆகாயத்து பறவை பொறுக்கிட்டு போக ட்ரை பண்ணும். நீ விடாத. உன்னுடைய தோட்டத்தை வேலி அடைத்து காக்கிறது போல் உன்னுடைய இருதயத்தை வேலி அடைத்து காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இன்றைக்கி நம்ம ஜாதகம் எழுதுகிறப்ப என்ன சொல்லிடுறாங்க, இவனுக்கு இத்தனை வயசு வரைக்கும் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் பைபிள் அதை ஒத்துக்கிறல. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். ஆக நீடித்த நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய காலங்கள் நீண்டு இருக்கும். கவனிக்கலைன்னா சீக்கிரமாக செத்து போயிடுவோம். ஆக இங்கே ஜாதகம் எழுதுறது இன்னன்னாருக்கு இவங்க ஆயுசு காலம் அவ்வளோதான்னு சொல்கிறது,
அது எல்லாம் எவ்வளவு பொய் என்று நீங்கள் பாருங்கள். இங்கே அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், எவைகள்? அவருடைய போதகம், அவருடைய கட்டளைகள். நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். தீர்க்காயுசம்னா ஒருத்தனுக்கு 50 வயசு குறிச்சாருங்க, ஒருத்தனுக்கு 80 வயசு குறிச்சாருங்க. அந்த தீர்க்காயுசு இல்லைங்க. உங்களுடைய இருதயத்தில் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு போதும், இனிமேல் பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். சங்கீதம் 91 கடைசியில் அவன் நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன். என்னது? திருப்தியாக்குவேன். நீங்கள் திருப்தியாகிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அதுதான் தீர்க்காயுசு. இந்த பாருங்க, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் நித்திய காலமாய் தேவனோடு இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவன். மரணம் அவனுக்கு கிடையாது. ஆனால் பாவம் செய்த நாளில் 900 அதிகமான வருஷங்கள் கூட இருந்தார்கள். நோவா காலத்து வெள்ளத்திலே பாவங்கள் பெருகி போனபடினாலே அது 120 வருஷம் ஆயிற்று. பிறகு எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் 10 தடவை கர்த்தரை சோதிச்சு கடைசியில் அவங்க இங்கே செத்தா பரவாயில்ல அப்படின்னு அப்படி சொன்னதுனால கர்த்தர் சொல்லிட்டாரு, வாழ்நாள் 70 பலத்தின் மீதினால் 80ன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ எல்லாரும் உலகத்தில் 70 80 சாகுறாங்களா? இல்லை, ஏறக்குறைய 100 வயது வரைக்கும் இருக்கிறார்கள். 110 115 இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே நோவா காலத்தில் குறிக்கப்பட்ட அந்த 120 வயது இன்றும் செயல்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். ஆனால் நம்ம ஆட்கள் 70 80லேயே தீர்க்காயுசு வந்துருச்சுங்க. என் பிள்ளைகள்லாம் கரையேற்றிட்டேங்க, எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க அப்படின்றாங்க. அப்போ 70 80 போயிட்டாங்க, அது சந்தேகமே கிடையாது. எத்தனை வருஷம் பூமியில் இருக்கலான்னு தீர்மானிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரும் அல்ல, பிசாசும் அல்ல. இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று தீர்மானிக்கிறது நீங்கள் மட்டுமே. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை, கட்டளைகளை, போதனைகளை இருதயத்தில் காத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சாக வேண்டியதில்லைன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான். கேள்வி, அவருடைய வார்த்தையை நம்பலாமா? இல்லை பாஸ்டர், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையதும்னு எழுதியிருக்குது. ஆமாம், 2 பேர் சாகாமே மேலே போயிட்டானே, அவன் என்ன சொல்கிறது? எலியாவும் ஏனோக்கு 2 பேரும் மரிக்காமலேயே நேராக பரலோகம் போயிட்டாங்க. இவங்களை என்ன சொல்ல போகிறீங்க? அது மரணம் நமக்கு நியமிக்கப்படவில்லை. மனுஷனாக பார்த்து பாவம் செஞ்ச மரணத்தை தனக்கென்று நியமித்து கொண்டான். அப்புறம் இந்த பொல்லாத தீய ஆவிகள் இதையும் அதையும் ஜோசியம் சொல்லி, உனக்கு இத்தனை வருஷம், உன் ஆயுஷ் காலம் இவ்வளோ காலம், அப்புறம் உன் கல்யாணத்துக்கு இப்படி பொண்ணு தான் வேணும், அல்லது அப்படி மாப்பிள்ளை தான் வேணும். அப்போ தான் எல்லாம் ஒத்து போகுது. எதுக்கு ஒத்து போகுது? ஒரு 2 பேர் சேர்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கா? ஆமாம், அதை தான் சொல்கிறாங்க. இவன் ஒரு வேளை பரலோகம் போகலான்னு நினச்சா இவ பிடிச்சி இழுத்துருவா, அல்லது இவ பரலோகம் போகலான்னு நினச்சாக்கா இவன் பிடிச்சி இழுத்துருவேன். 2 பேரையும் சேர்த்து விட்டாக்க இதான் சரி பொருத்தம். என்ன பொருத்தம்? நரகத்துக்கு போகிறதுக்கு. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும், அடுத்து சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஏங்க, நீண்ட நாள் இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னா என்னத்துக்கு? இங்கே நிம்மதி இல்லைன்னு சொல்லி சிலர் தற்கொலை பண்ணலாங்கிறாங்க. மருந்து எடுத்து போட்டு தற்கொலை பண்ணு, ரயிலில் விழுந்து, காரில் விழுந்து, லாரியில் விழுந்து, எப்படியாவது சாகு, மருந்தை குடித்து சாகு அப்படின்னு. எதுக்கு? இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறதே நரகம்ப்பா, இந்த நரக வாழ்க்கையை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது செய்கிறவங்க, அவங்க மரிக்கிற நேரத்தில் அவர்களுடைய ஆவி பிரிந்த போது எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது நேராக பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போகிறது. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அவனோட ஆத்மா வேதனைப்படும்போது அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தானா, அங்கே ஆபிரகாமையும் அவனுடைய மடியில்
அவன் மேஜையிலேருந்து பொறுக்கி தின்ன அந்த லாசருவும் அங்கே இருந்தானா? அப்போ அவர்கள் மரிக்கிற நாளில் எங்கே போகிறார்கள்? அதை நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த சரீரத்தை விட்டு போகும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம் போயிடுவாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் நேராக நரகம். இந்த நரகம் வேண்டான்னு அந்த நரகத்தில், அந்த பெர்மனண்ட் நரகத்தில் போய் நுழைஞ்சிடுறாங்க. அருமையானவர்களே, இப்பொழுதும் கூட இதை நன்றாக கவனிங்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், எவைகள்? கர்த்தருடைய போதனையும் அவருடைய கட்டளைகளும். அவைகளை நீங்கள் காத்து கொண்டால் அவைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பூமியில் இருக்க நாளெல்லாம் சமாதானமா, தீர்க்காயுசா சமாதானமா. இன்றைக்கி சில வயசான ஆட்களை பார்த்தீங்கன்னாக்க முகம் நல்லா தெளிவாக பிரகாசமாக இருக்குங்க. வயசான காலத்தில் ஏன் அவங்க முகம் நல்லா தெளிவாக பிரகாசமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சமாதானமாக வாழ்ந்துருந்துருக்குறாங்க. அதனால தான் அந்த அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம், தெளிவு இருக்குது. ஆனால் நிறைய பேர் மரணத்துக்கு பிறகு நீங்கள் போய் அந்த அவங்க துக்க விசாரிக்க போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடுகடுன்னு இருந்தவன் கூட அந்த மரணத்துக்கு பிறகு அவனுடைய முகம் அப்படியே மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி பார்க்க சாந்தமாக தெரியும். எங்க உயிரோடு இருந்தப்போ இவன் முகம் சாந்தமாக தெரியலை. ஏன்னா இவனுடைய மனது கொந்தளித்து கொண்டு இருந்தது. ஆத்திரம், கோபம், வைராக்கியம், வெறி, அதனால் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஏங்க சமாதானம் இல்லை. இயேசு என்ன சொன்னார்? நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரே. கேள்வி, நீங்கள் தேவன் கொடுத்த சமாதானத்தோடு தான் இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேவன் கொடுத்த சமாதானம் உங்களை இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கா? அல்லது துக்கமும் பாடும் வருத்தமும் ஏதாவது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க அப்படி சொல்கிறீங்களா? பைபிளில் எழுதியிருக்கு, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று. ரட்சிக்கப்படாதவர்கள் தான் துன்மார்க்கன்னு நம்ம நினைக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே கூட ஓரளவு துன்மார்க்கம் இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு தேவன் கொடுத்த சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆதலால் அருமையானவர்களே, இந்த வசனமெல்லாம் வெறுமனே ஏதோ பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போனால் அதை கேட்டால் நல்லா இருக்குது. கேட்டால் நல்லா இருக்குது மட்டும் இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆக நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம் இவைகளை பெருக பண்ணுகிறது என்று சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வசனத்தை, போதகத்தை கேட்டு நாம் அதன்படி செய்யும்போது. 3வது வசனம் வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை கிருபை கிருபைன்னே நம்ம பேசுவோம், சத்தியத்தில் நடக்கணும் அப்படியெல்லாம் பேசுவோம். ஓகே, நல்லது. ஆனால் இந்த கிருபையும் சத்தியமும் யாராம்? கிருபையும் சத்தியமும் இயேசு. கிருபை வந்தால் மன்னிக்கிறேங்க, ஆனால் சத்தியம் மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனுக்கு அளிக்கும் பலன் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? சத்தியம் என்ன சொல்லும்? பொய் சொன்னான், அதுக்கு தண்டனை கொடு. சத்தியத்தில் நடக்கிறதுனா அப்போ சத்திய உண்மையிலே வாழுகிறது. அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில், சத்தியத்தின் பாதைகளில் நடத்துகிறார் பார்த்தீங்களா? அதில் நடந்தாத நமக்கு தண்டனை இல்லை. மற்றபடி கிருபை சரி தொலைஞ்சு போகிறா மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லும். சத்தியம் என்ன சொல்லும்? அவன் திருடுனா அதுக்கு அடி போடணும் அப்படி சொல்லும். இது ஒன்று சேர்ந்து போகாது. இந்த உலக காரியங்களை பார்க்கும்போது இரக்கம் பாராட்டினாக்க அங்கே நீதி இல்லாமல் போயிடும். சத்தியம் சொல்லும், அவனுக்கு அடி போடணும், அப்போ தான் சரியாவேன் அப்படி சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மட்டுமே கிருபையும் சத்தியமும் சேர்ந்து செயல்படுகிறது. எப்படி?
நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பரிகாரம் செய்து விட்டபடியாலே கிருபை பாராட்ட, இரக்கம் பாராட்ட, மனுஷனை மன்னிக்க சத்தியமாக இருக்கிற சத்தியபரராக இருக்கிற அவரே நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டபடியாலே நம்மை மன்னிக்கக்கூடிய தகுதியுள்ளவராக இருக்கிறார். ஆதலால் தான் கிருபையும் சத்தியமும் சேர்ந்து ஒரே ஒருவராகிய இயேசுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கிருபையும் சத்தியமாகிய இயேசுதான் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. கர்த்தரே பார்த்து விலகினார்னு வச்சுக்க, இவனை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி விலகினார்னு, அது ரொம்ப பயங்கரங்க. ஒரு இடத்துல யாரை பற்றி எழுதியிருக்குது, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார்னு? சவுல் ராஜாவை பற்றி எழுதியிருக்கு, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இருந்தார்னு. அப்புறம் தாவீது வர வர பலத்தான்னு, சவுல் அவனுடைய குடும்பத்தாரும் வர வர பலவீனமானார்கள்னு. கடைசியில் அவருக்கு தெரியும் பாருங்க, இவனை எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் இவன் சரியாக மாட்டேங்கிறான்னு தான் இவனை கைவிட்டிருக்கிறாரு சவுலை. கடைசியிலையும் அவனுடைய வாழ்நாளெல்லாம் இந்த தாவீதை விரட்டி 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 அவனை வனாந்தரங்கள்லையும் குகைகள்லையும் மலைகள்லையும் தேடி அவனை கண்டுபிடிச்சி கொல்லணும். தாவீது இல்லைங்க, தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை கொல்லணும்னு அவன் விரட்டி விரட்டி தேடினேன். அந்த விதத்தில் அவன் தன்னுடைய இருதயத்தை சரி பண்ணிக்கவே இல்லையே. 2 தடவை தாவீது இந்த சவுல் ராஜாவோட நேரடியாக பேசி, என்னை என்னத்துக்கு தேடுறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, உங்கள் ராஜாங்கத்தை நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால், இல்லை அடுத்து இவனை கொல்றதுக்கு தான் தேடுறான். அதனால் கர்த்தர் அவனை அப்போவே கைவிட்டதுங்கிறது சரிதானே. கடைசியில் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை தேடி அங்கே போயிட்டான். அஞ்சனம் கேட்டது மாத்திரமில்ல, கடைசிக்கு அவள் ஒரு கன்றுக்குட்டியை அடித்து, இவனுக்கு நீ ரொம்ப களைப்பாக இருக்க, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து யுத்தம் பண்ணி பெலிஸ்தர்கள்ட்ட தோற்று அவனும் அவனுடைய குமாரர் எல்லாரும் அன்றைக்கி செத்து போனாங்க. இது எப்படி? அஞ்சனம் பார்க்க போன இடத்துல என்ன நடக்கும்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு ராஜா, நான் கிராதியில் கீழே விழுந்துட்டேன், இப்போ நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனான்னு எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபுபுரத்தில் போய் விசாரிச்சுட்டு வான்னு ஆட்களை அனுப்புனா, கர்த்தர் என்ன பண்ணார், எலியாவை கூப்பிட்டு போனி எங்கே வர்றவங்களை பார்த்து சந்தித்து, நீ இஸ்ரவேலில் தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபுபுரத்தில் போய் விசாரிக்க ஆள் அனுப்புன, அதனால் நீ ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே அப்படின்னு சொல்லிவிட்டான். ஜோசியம் கேட்க போன கொடுமை. ஜோசியம் கேட்க போனால் இதுதான் நேரிடும். இப்பொழுதும் விசுவாசிகளாகிய அநேகர் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் யார் கூடயாவது போய், நான் கேட்கல அவங்க தான் கேட்டாங்க, நான் பக்கத்தில் தான் இருந்தேன், இப்படியெல்லாம் பேசி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணம் உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று எழுதியிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கல சமாதானத்தை பெருக பண்ணும்னு. இங்கே சமாதானம் இல்லாதனால தான் ஜோசியம் கேட்க போகிறான். இந்த மாதிரி காரியங்களில் இதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான பாவங்களில் நுழையும் போது கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகுகிறது. கர்த்தராய் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அவரே நம்மை விட்டு விலகினா அது எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆதலால் தான் சொல்லியிருக்கு, கிருபையை சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. கழுத்தில் கைத்தை கட்டி கிருபைன்னு இங்கே சத்தியம்னு எழுதி தொங்க போட்டுக்கன்றாரு. அவைகளை நீ உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இயேசு கிருபை சத்தியம்னு எழுதிக்கன்றாரு. அந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு
அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த 3 வசனம் பார்க்க சாதாரணமாக தெரியுது. ஆனால் எவ்வளவு முக்கியமான வசனங்கள். பொதுவாக என்ன பிரசங்கிக்கப்படும்? இயேசுநாரை விட்டு நீ போயிடாத, கர்த்தரை விட்டு போயிடாத, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாத. இப்படி பிரசங்கமாக தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இப்படி ஒரு பிரசங்கமும் இருக்குது. நீ அளவுக்கு மிஞ்சி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான்னா கர்த்தரே உன்னை விட்டு விலகி போயிடுவார் அப்படின்னு. பாருங்க, காயின் கர்த்தரை விட்டு விலகி போனான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனான்னு எழுதியிருக்கு. என்ன நடந்துச்சு? நோவா காலத்து வெள்ளத்தில் அவனும் சரி, அவனுடைய சந்ததியை வாழ்ந்த எல்லாரும் நிர்மூலமானார்கள். கடைசியில் நோவா மட்டும்தான் நிற்கிறான். அது காயின் சந்ததியில் வந்தவன் கிடையாது. பார்த்தீங்களா, நோவா காயின் சந்ததியில் வரல. ஓகே, அப்போ இந்த விஷயம் கர்த்தர் உங்களை விட்டு விலகாதிருப்பாராக, அதான இந்த 3 வசனத்தில் கணக்கு. என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையில் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. ரொம்ப முக்கியமானதை கழுத்தில் ஓட்டுக்க என்றார். இப்போல்லாம் அடையாள அட்டை கூட ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குறாங்கன்னா அடையாள அட்டையை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ யாருன்னு காட்டுறதுக்கு, நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு இயேசு கிறிஸ்துவ உள்ள கயிற்றில் கட்டி அங்கே, அதாவது அட்டையை எழுதி இயேசு கிறிஸ்து கிருபை சமாதானம் எழுதி கட்டி தொங்க விட்டுக்கன்றாரு. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கழுத்தில் தொங்க விடுறது மட்டும் இல்லை, இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறது. வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? சிலருக்கு அவங்க மனைவி தான் உயிர், சிலருக்கு அவங்க புருஷன்தான் உயிர், சிலருக்கு அவங்க பிள்ளை தான் உயிர், சிலருக்கு யாராவது மனுஷனை பார்த்து தெய்வமே அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தெய்வமா? அதாவது எதற்கு முதலிடம் கொடுக்குறோங்கிறத ஒரு விவஸ்தை இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேறு யாருக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கடவுளாயிரும். அதனால் யாருக்கு முதலிடமோ அதை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அவருடைய வசனங்களை நீங்கள் கவனிக்கும்போது, நீங்கள் அவரை நேசித்து உங்களுக்கு பிரியமாக வைத்து கொள்ளும்போது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். 4வது 5வது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எதனால்? கர்த்தருடைய வசனத்தை நீ உனக்கு காத்துக்கிறதுனால, அந்த கிருபையும் சத்தியத்தையும் கழுத்தில் தொங்க விட்டுக்கிறதுனால, அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் எழுதி வச்சு அதுக்கேற்றாப்பில் நடக்கிறதுனால, அப்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது? அதனால் தேவனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தயை மட்டும் இல்லைங்க, இந்த மனுஷன் கண்ணில் எனக்கு தயை கிடச்சா நல்லாயிருக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நற்புத்தியும் பெறுவாய். கர்த்தருடைய வசனங்களை இருதயத்தில் காத்திருக்கும்போது நற்புத்தி, நற்குணங்கள் அது கிடைக்குமா? அப்படி எழுதியிருக்கு. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சுய புத்தி சொல்லும், ஏன்னா நம்ம பிறந்தது குடும்பம், நம்ம கோத்திரங்கள், நம்ம ஊர், நம்ம வகைரா, அதனால் இங்கே அநேக காரியங்களை கேட்டு வச்சுருக்கோம். அந்த சுய புத்தி சொல்லுது இங்கே போனால் அங்கே போனால் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. எவ்வளவு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணுமா? முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து சரணாகதி, சரணடைகிறது, கர்த்தரிடத்தில் சரணடைகிறது. என்னுடைய வீட்டுக்காரி இது நடக்கணும், அது நடக்கணும், கர்த்தரிடத்தில் சரணடைகிறது. இல்லை அங்கே அவங்க கிடைப்பாங்களா, இவங்க செய்வாங்களா? நோ, கர்த்தரிடத்தில் சரணடைகிறது. முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து.
கர்த்தர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறது தான் அவரை விசுவாசிக்கிறது. நான் இருக்கிறேன் என்றும் என்னை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி சொல்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறாருன்னு, அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கலைன்னா கர்த்தர் அவர்கள் மேலே பிரியமில்லைன்னு எழுதியிருக்கு. அருமையானவர்களே, முழு இருதயத்தோட விசுவாசாதாங்க சமாதானமும் வரும், அங்கே பயம் போகும், அங்கே விசுவாசம் வரும். கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதாவது வழியெல்லாம் போகிறப்போ வழியில் நினச்சிக்கிட்டே போகிறது அதை சொல்லலை. நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தீர்மானம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை எடுக்கிறோம். அதான் உங்களுடைய பாதையில் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். சின்ன சின்ன தீர்மானமாக இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனித்து அதுக்கேற்றாற் போல் தீர்மானம் எடுங்க. அது நீண்ட காலம் பரலோகம் போய் சேர வரைக்கும் இப்போ நம்ம எடுக்க போகிற தீர்மானங்கள் உகந்ததா இல்லையான்னு பார்த்து, கர்த்தருக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்து இந்த தீர்மானங்களை எடுக்க வைப்பார். நீங்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து முற்றிலும் அவற்றை ஒப்பு கொடுத்துருக்கும்போது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நீங்கள் நினைக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னா தாவீதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஆலோசனை சொன்னாராம். அவன் கேட்பான், யுத்தத்துக்கு போகட்டுமா கேட்பான். அவர் சொல்லுவார், போன்னு சொல்லுவார், போகாதேன்னு சொல்லுவார். அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் அந்த ஊருக்கு தான் இவன் போய் மற்ற எதிரிகள்கிட்டருந்து காப்பாற்றி விட்டான், அந்த ஊரை விடுதலை ஆக்கி விட்டான். ஆனால் சவுல் ராஜா வர்றாருன்னு சொன்னோடனே இவனுக்கு பயமாயிடுச்சு. இந்த ஜனங்கள் என்னை சவுல் ராஜா கிட்ட ஒப்படைச்சிடுவாங்களாக்கும் அப்படின்னா, ஆமாம் ஒப்படைச்சிடுவாங்கன்னு ஓடி போயிட்டான். அதை கர்த்தர்கிட்ட விசாரித்தானா கர்த்தர் சொல்கிறாராம், அருமையானவர்களே, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்முடைய பாதைகளை, நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்பொழுது பாருங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நீடித்த நாட்களால் நாம் அவருடைய வீட்டில் நிலைத்திருப்போம். அப்படி எழுதியிருக்கல்லவா? அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த 4, 5, 6 வசனங்களை திரும்ப வாசிக்கிறேன். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதை மொத்தம் 6 வசனங்கள் பார்த்துருக்கோம் நீதிமொழிகளில். 3வது அதிகாரத்தில், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். என்னத்தை கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை, போதனைகளை, கட்டளைகளை, கற்பனைகளை உன் இருதயத்தில் காவல் வைத்து பார்த்துக்கொள், காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இருதய பலகையில் எழுதிக்கிறங்க என்றார். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தும் போது இந்த உலக மனுஷர் யாருமே உங்கள் மேலே குற்றஞ்சாட்ட முடியாது. குற்றம் சாட்டவங்க இருப்பாங்க, ஆனால் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பீர்கள். யார்டா எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டு எந்திரிப்பாங்க. பயந்து ஓடி ஒழிய மாட்டார்கள். அதாவது இவர்களுக்கு கேசு கந்தாயம்னு வராதுங்க. கேசு கந்தாயம் போனால் தானே அங்கே போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லு, அந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி எல்லாம் பிரச்சனை கிளப்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடக்கும்போது, சத்தியத்தில் நடக்கும்போது, கர்த்தருடைய பாதையில் நடக்கும்போது சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் நிரம்பும். அப்பொழுது நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.